சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கிட்டு செய்திகளை தெரிந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். 2026 தேர்தல். திமுக கூட்டணியில் பாஜக, எஸ்டிபிஐ, முக்குளத்தோர் புலிப்படை கட்சிக்கு தலா ஒரு தொகுதி ஒதுக்கீடு. தமிழக சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 23 நடைபெறவுள்ள நிலையில் திமுக தலைமையிலான கூட்டணியில் தொகுதி பங்கீட்டு பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளன. இன்று அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் மனிதநேய ஜனநாயக கட்சி, எஸ்டிபிஐ மற்றும் முக்குளத்தோர் புலிப்படை ஆகிய கட்சிகளுக்கு தலா ஒரு தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதற்கான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. வீழ்த்தப்பட்ட நிஜங்கள். தொழில்நுட்ப யுகத்தில் கூட்டணி பிம்பம். ஜனநாயக தேர்தல் களத்தில் மக்கள் நலப்பணிகளே ஒரு கட்சியின் நன்மதிப்பை தீர்மானிக்கும் அளவுகோலாக ஒரு காலத்தில் இருந்து வந்தது. பெருந்தலைவர் காமராஜரின் பொற்கால ஆட்சியோடு அந்த நேர்மையான அரசியல் முற்று பெற்றது என்பதுதான் தமிழக அரசியலின் கசப்பான வரலாறு என்ற தகவல் வெளியானது. தமிழகத்தில் கோயில் நிலங்களை தனிநபர்கள் பெயரில் பத்திரப்பதிவு செய்யவும் பட்டா பெறவும் வழிவகுத்த வருவாய்த்துறையின் சர்ச்சைக்குரிய அரசாணையை திரும்ப பெற்றுள்ளதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. வேட்புமனு தாக்குதலுக்கு 4 நாட்கள் மட்டுமே அவகாசம். விடுமுறைகளால் வேட்பாளர்களுக்கு புதிய சவால். தமிழக சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 23 நடைபெறவுள்ள நிலையில் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் குறித்த முக்கிய அறிவிப்பை தேர்தல் ஆணையம் இன்று வெளியிட்டுள்ளது. இதன்படி வேட்புமனு தாக்கல் செய்ய நிர்ணயிக்கப்பட்ட 8 நாட்களில் 4 நாட்கள் அரசு விடுமுறை என்பதால் வேட்பாளர்கள் மனு தாக்கல் செய்ய வெறும் 4 நாட்கள் மட்டுமே அவகாசம் கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திரைத்துறையிலிருந்து தமிழக சட்டமன்றத்திற்கு சென்ற முதல் நபர் என்றவுடன் நம் நினைவுக்கு வருவது எம்ஜிஆர் அவர்கள்தான். ஆனால் இந்தியாவிலே நடிகராக இருந்து சட்டமன்றத்துக்குள் நுழைந்த முதல் நபர் யார் தெரியுமா? நாடகங்களில் நடிக்க தொடங்கி சினிமாவுக்குள் நுழைந்தவர் எஸ். ராஜேந்திரன். அவர்தான் எம்ஜிஆருக்கு முன்பாகவே சட்டமன்றத்துக்கு சென்ற நடிகர் என்றும், கலைஞர் கருணாநிதி எழுத்தில் சிவாஜி கணேசன் நடிப்பில் வெளியான பராசக்தி படத்தில் சிவாஜி கணேசனுக்கு அண்ணனாக நடித்தவர் ராஜேந்திரன் என்றும், 1957 முதலாளி என்ற திரைப்படத்தின் மூலம் கதாநாயகனாக அறிமுகமாகியுள்ளார். ரத்த கண்ணீர், ரங்கூன், ராதா, சிவகங்கை சீமை போன்ற நூற்றுக்கணக்கான திரைப்படங்களில் நடித்துள்ளார். கலைஞர் கருணாநிதி கதை வசனத்தில் உருவான பூம்புகார் அவரது சிறந்த திரைப்பட வரிசைகளில் ஒன்றாக உள்ளது. அழுத்தம் கொடுக்கும் வானதி ஸ்ரீனிவாசன். அண்ணாமலை அப்செட். கோவை வடக்கு தொகுதிக்கு உச்சக்கட்ட போட்டி. 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் பாஜகவுக்கு கோவையில் ஒரு தொகுதி ஒதுக்கப்பட்டது. அதே போல இந்த முறையும் கோவையில் பாஜகவுக்கு ஒரு தொகுதி தான் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த அரசியல் டெல்லியில் மட்டுமல்லாமல் கோவை களத்தையும் கொதிக்க வைத்துள்ளது. கோவை பாஜகவினர் அண்ணாவா அக்காவா, யார் முக்கியம் என்று சமூக வலைதளங்களில் பதிவு செய்து வருகின்றனர். சட்டசபை தேர்தலையொட்டி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று முதல் ஏப்ரல் 1 வரை சூறாவளி தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார். அதன்படி முதல் நாளான இன்று மயிலாப்பூரில் பிரச்சாரம் செய்துள்ளார். அதிமுக கூட்டணியில் மயிலாப்பூர் தொகுதி பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. திமுகவை நம்பினா நடுரோட்டில் தான் நிற்க வேண்டுமென விசிகாவை சாடி மயிலாப்பூரில் இபிஎஸ் பேசியுள்ளார். கோவிட் காலத்தில் கைத்தட்ட சொன்ன மோடி, இப்போதும் மோடி அரசு திருந்திய பாடில்லை. திமுக இளைஞர் அணி விமர்சனம். இஸ்ரேல், அமெரிக்கா, ஈரான் இடையே நடைபெறும் போர் காரணமாக உலகம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. அந்த வகையில் இந்தியாவில் சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக பல்வேறு பகுதிகளில் ஹோட்டல்கள் மூடப்பட்டுள்ளதோடு டீ, இட்லி உள்ளிட்ட அத்தியாவசிய உணவு விலைகளும் ஏற்றம் கண்டுள்ளது. இப்படி இருக்க சில பாஜகவினர் சிலிண்டர் தட்டுப்பாடு என்பது பொய்யாக பரப்பப்படும் செய்தி என்று வீடியோ வெளியிட்டு வந்த நிலையில் தற்போது உண்மை நிலையை பிரதமர் மோடியே நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் எரிவாயு சிலிண்டர் நெருக்கடியை சமாளிப்பதற்கான எந்த நடவடிக்கையையும் மோடி எடுக்கவில்லை என்று திமுக இளைஞர் அணி விமர்சித்து பதிவை வெளியிட்டுள்ளனர். சென்னை வாசிகளுக்கு குட் நியூஸ். கூடுதல் கட்டணம் இனி இல்லை. புதிய இணைப்பு சேவை ஆரம்பம். சென்னையில் நகர போக்குவரத்தை மேம்படுத்தும் நோக்கில் சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் புதிய ஒருங்கிணைந்த போக்குவரத்து திட்டத்தை செயல்படுத்த தொடங்கியுள்ளது. மக்கள் நீதி மய்யம் போட்டியிட வேண்டும். திமுக தலைமைக்கு விசிக உருக்கமான வேண்டுகோள். திமுக கூட்டணியில் மக்கள் நீதி மய்யம் போட்டியிடாமல் வெறும் ஆதரவு மட்டும் அளிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ள நிலையில் இது கூட்டணியின் நன்மதிப்பை பாதிக்கும் என விசிக கவலை தெரிவித்துள்ளது. கமலஹாசன் போன்ற ஆளுமை கொண்ட தலைவர்களை தேர்தல் காலத்தில் போட்டியிட வைக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம் என்றும் அவர்களை தனி சின்னத்தில் போட்டியிட அனுமதிக்க வேண்டும் என்றும் விசிக தலைவர் திருமாவளவன் மற்றும் ரவிக்குமார் எம்பி ஆகியோர் முதலமைச்சரிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். கோபம், வெதும்பல், ஆற்றாமை, உற்சாகம், கலைபலங்களுடன் இறுதியான கூட்டணி. யாருக்கு லாபம்? ஏமாந்தது யார்? கடந்த 50 ஆண்டுகளாக தமிழகத்தை மாறி மாறி ஆண்டு வரும் 2 முக்கிய கட்சிகளும் தேர்தல் கூட்டணிகளை ஒரு வழியாக இறுதி செய்துவிட்டன.
ராணிப்பேட்டை மாவட்டம் சிப்காட் அருகேயுள்ள திருவிக நகரை சேர்ந்தவர் செல்வம். இவரின் 13 வயது மகன் பார்த்திபன் பெல் ராமகிருஷ்ணா பள்ளியில் 7ஆம் வகுப்பு படித்து வந்தான். திருவிக நகர் 1வது தெருவை சேர்ந்தவர் சரவணன். இவரின் 14 வயது மகன் நிதிஷ் சிப்காட் கிறிஸ்டி கிங் பள்ளியில் 8ஆம் வகுப்பு பயின்று வந்தான். அதேபோல திருவிக நகர் 4வது பொது தேர்வை சேர்ந்தவர் கமலக்கண்ணன். இவரின் மகன் பெயரும் நிதிஷ், வயது 13. இந்த நிதிஷ் சிப்காட் CSI பள்ளியில் 6ஆம் வகுப்பு படித்து வந்தான். இந்த நிலையில் 3 சிறுவர்களும் நேற்றைய தினம் மணியம்பட்டு ஏரியில் குளிப்பதற்காக சென்றுள்ளனர். நீச்சல் தெரியாததால் 3 பேரும் ஆழமான பகுதியில் சிக்கி மூழ்கி பரிதாபமாக இறந்துள்ளனர். தகவல் அறிந்ததும் அப்பகுதி மக்களும் சிப்காட் போலீசாரும் விரைந்து சென்று சிறுவர்களின் உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக வாலாஜாபேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனிடையே சிறுவர்களின் உடலை பார்த்து பெற்றோர்களும் உறவினர்களும் என் தங்கமே என்னை விட்டுட்டு போயிட்டியே என்று கதறி அழுதது நெஞ்சை உலுக்கியது. இந்த சம்பவத்தால் ராணிப்பேட்டை மாவட்டமே துயரில் மூழ்கியுள்ளது. குழந்தைகளையும் சிறுவர்களையும் நீச்சல் தெரியாத நபர்களையும் நீர்நிலைகள் பக்கம் அனுப்ப வேண்டாம் என்றும், இப்போது பொதுத் தேர்வு முடிந்து கோடை விடுமுறையும் தொடங்கியதால் பிள்ளைகள் பலரும் விளையாட செல்லும் இடங்களில் நீர்நிலைகளில் குளிக்க இறங்குகின்றனர். எனவே பிள்ளைகள் எங்கு செல்கிறார்கள், என்ன செய்கிறார்கள் என்பதை பெற்றோர்கள் மிக கவனமாக கண்காணிக்க வேண்டும் எனவும், இதுபோன்ற துயர்மிகு சம்பவங்கள் இனியும் நடைபெறாதவாறு எச்சரிக்கையுடன் இருப்போம் எனவும் பெற்றோர்கள் கவனத்துடன் இருங்கள் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். சோசியல் மீடியா அடிமைகளாகும் சிறார்கள் தடை விதித்தால் நிலை மாறுமா? சோசியல் மீடியா மிக பெரும் பிரச்சனையாக உருவாகி இருக்கும் நிலையில் சிறுவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்த பல நாடுகள் தடை விதித்து வருகின்றன. இந்தியாவிலும் இது தொடர்பான குரல்கள் நெடுங்காலமாக ஒலித்து வருகின்றன. 16 வயதுக்கு உட்பட்டோர் சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை விதித்து முதலடி எடுத்து வைத்துள்ளது கர்நாடகா. 13 வயதுக்கு கீழுள்ளோர் சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை விதிக்க திட்டமிட்டுள்ளது ஆந்திரா. கோவா உள்ளிட்ட சில மாநிலங்கள் தடை விதிப்பது குறித்து பரிசீலித்து வருகின்றன. இன்ஸ்டா தலைமுறை என்று சொல்லும் அளவுக்கு இன்று வளரிளம் பருவத்தினர் சமூக ஊடகங்களில் தான் வாழ்கின்றனர். அவர்களை அதிலிருந்து அந்நியப்படுத்துவது சாத்தியம்தானா? இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் என்ற கேள்வி எழும்பியுள்ளது. தற்போது ஆளுங்கட்சியாக உள்ள திமுகவை பொறுத்தவரை சமீப ஆண்டுகளாக நடந்த தேர்தல்களில் பெரும்பாலும் கூட்டணி கட்சிக்கே அவிநாசி தொகுதியை ஒதுக்கி விடுகிறது. ஆனால் அவிநாசி, திருமுருகன் பூண்டி நகராட்சிகள், அன்னூர் பேரூராட்சி என நகர மற்றும் ஊரக உள்ளாட்சிகளில் பெரும்பான்மை பலத்தை திமுக பெற்று அதிகார பொறுப்பில் உள்ள நிலையில் இம்முறை தேர்தலில் திமுக நேரடியாக களமிறங்குமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. அதே நேரம் கூட்டணி கட்சியான தேமுதிகவுக்கு அவிநாசி தொகுதியை ஒதுக்குவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் பேச்சு எழுந்துள்ளது. 3 மாதங்களுக்குள் PNGக்கு மாறாவிட்டால் LPG கட் போர் பதற்றத்தால் மத்திய அரசு அதிரடி முடிவு. இந்தியாவில் சமையல் எரிவாயு விநியோகத்தை முறைப்படுத்தவும் இறக்குமதி சுமையை குறைக்கவும் மத்திய அரசு புதிய உத்தரவை பிறப்பித்துள்ளது. இதன்படி குழாய் மூலம் இயற்கை எரிவாயு வசதி உள்ள பகுதிகளில் வசிக்கும் மக்கள் கட்டாயமாக அந்த இணைப்பிற்கு மாற வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இல்லத்தரசிகளுக்கு ஷாக் நியூஸ். எகிரும் தங்கம் விலை. ஒரு சவரன் 1,09,360க்கு விற்பனை. சென்னையில் கடந்த சில நாட்களாக ஏற்ற இறக்கத்துடன் காணப்பட்ட தங்கம் விலை தற்போது மீண்டும் உயரத் தொடங்கியுள்ளது. பொதுமக்களிடையே, குறிப்பாக நகை வாங்குவோரிடையே கவலையை ஏற்படுத்தியுள்ளது. அதன்படி தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் 560 அதிகரித்து ஒரு சவரன் 1,09,360க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் தங்கத்தின் விலை ரூபாய் 70 உயர்ந்து 13,670 உள்ளது. கடந்த ஒரு வார கால நிலவரத்தை பார்க்கும்போது மார்ச் 20ஆம் தேதி 1,11,600 என உச்சத்தில் இருந்த தங்கம் விலை மார்ச் 24 அன்று 1,06,000 என சரிந்து தற்போது மீண்டும் 1,10,000 நெருங்கி வருவது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்த நிலையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதம்பம் செய்திகளுடன். மீண்டும் மற்றும் ஒரு செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.